கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் படைக்கப்பட்ட நாட்கள் முழுவதும் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் படைப்பதற்கு முன்பாக தேவன் ஆதாமுக்கு தேவையான சகல விதமான காரியங்களையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு காரியங்களும் சிருஷ்டித்து அதன் பிறகு 5 நாட்கள் எல்லா காரியங்களும் சிருஷ்டித்த பின்பு 6வது நாள் கர்த்தர் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு மனுஷையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவர் மனிதனுக்கு என்ன தேவை என்று அறிந்து அவன் ஆளுகை செய்வனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நமக்காக செய்து கொடுத்து, அது மாத்திரமல்ல, அந்த அனைத்து மிருக ஜீவன்களும் பறவைகளும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் தேவன் ஆதாம் மூலமாக படைத்தார்களுக்கு. அவரே தனியாக எல்லா காரியத்தையும் செய்கிறார்களுக்கு. ஆதாம் ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி முதலாவது ஆதாமை படைத்து, அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஆதாமோட உதவியோடு ஆதாமோட சேர்ந்து அவர் படைக்கலை. எல்லா காரியமும் என்ன வேண்டும் என்று அவரே தனியாக இருந்து எல்லாவற்றையும் படைத்து 6வது நாள் மனுஷனை படைக்கிறார்களுக்கு. படைத்து 7வது நாள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெஸ்ட் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு 7th day ரெஸ்ட், காட் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறவங்களுக்கு. அப்போ நமக்கு என்னெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார், அந்த செய்த காரியங்கள் ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த காரியங்கள் பாவங்கள் உள்ளே அந்த பாவத்தின் மூலமாக எல்லோரும் பரம்பரையாக அந்த பாவத்துக்குள் பிரவேசித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்காக அவர் நாம் செய்த பாவங்களுக்காகவும் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் பாவத்தின் மூலமாக வரக்கூடிய நோய்களுக்காகவும் எல்லாவற்றையும் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கே நம்மளை எடுத்துக்கொண்டு சென்றக்கூடிய ஒரு காரியம்தான் சிலுவையின் மூலமாக நடந்தது. முதலாவது சில காரியங்களை செய்து முடித்து அவர் இளைப்பாகக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் தான் அந்த 7வது நாளாக இருக்கிறது. அதே போல் சிலுவையின் மூலமாக அவர் எல்லா காரியங்களையும் முடித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆதியாகமத்தில் வாசிக்கக்கூடிய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொசிஷன், அவர் எப்பேற்பட்டு வாழ்ந்தாரோ அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுதும் பலிக்கும். உங்களுக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் அவருடைய சாயலின்படி நம்மை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அப்போ ஒரு ஆளக்கடவக்கூடிய ஒரு ஆளுமை கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. நம்மளுக்கு பூமியில் அனைத்து பிராணிகள் அனைத்து பறவைகள் எல்லாவற்றிற்கும் மேலும் நமக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்படுது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர் பாருங்க, அவருடைய சாயலில் இமேஜ் ஆஃப் கிவ், அவருடைய சாயல்லே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஸ்பிரிட் மாதிரியே நம்முடைய ஸ்பிரிட்டும் வேலை பார்க்கணும். உங்களுக்கு அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதே சாயல் நாமும் படைக்கப்பட்டதுனால நமக்கும் வார்த்தையின் சொல்லி அவர் உருவாக்கியது போல நாமும் இந்த வார்த்தையை சொல்லி உருவாக்கலாம். உங்களுக்கு முதலாவது வெளிச்சம் கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று கண்டார் என்று சொன்னது போல நாமும் அவர் சாயலாக உருவாக்கப்பட்டதுனால
நாமும் வாயை திறந்து பேசும் பொழுது அந்த காரியம் அப்படியே நடக்கும். அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று வேதாகமத்தில் போடப்பட்டது போல அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு நாமும் வாயை திறந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எடுத்தவுடனே பாருங்க, ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலுகி பெருக வேண்டும். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் பெருக வேண்டும். அதாவது இஸ் எ காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ பழுகி நாம் பெருகக்கூடிய ஃபஸ்ட்டு பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பூமியை அதை நிரப்பி மாத்திரமல்ல, அதை கீழ்ப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சிலாக்கியம் அப்படி சொல்லி தான் முதலாவது ஆசீர்வாதம் நமக்காக கொடுக்கப்படுது. ஆதாமுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கும் சொந்தமாக்கி கொள்ளலாம். ஏன்னா நாமும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நாம் பார்த்திங்கன்னா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக வந்த சாபத்திலிருந்து நாம் விலக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலமாக இந்த சாபங்கள் நாம் நெற்றி வேர்வை சிந்தி வேலை செய்யணும். உங்களுக்கு சாபங்கள் நம்ம நிலத்தில் வேலை செய்து தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி இந்த சாபங்கள் எல்லாவற்றிலும் நாம் விளக்கப்படுகிறோம். எப்பொழுது? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது. அப்புறம் பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. ஃபுட் இஸ் ரெடி. ஸோ சாப்பாட்டுக்கு தேவையான, ஆகாரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் விதை தரும், அதாவது பார்த்தீங்கன்னா விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும். அப்போ விதை தரக்கூடிய காரியத்தை கொடுத்தனால பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்யணும்? அதை விதைத்து அதை பெருக்கி அதன் மூலமாக நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. அப்போ ஆகாரத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் 800 கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் சரி, அவர் அன்றைக்கு படைத்த அந்த செடி கொடிகள் இல்லை விதைக்கக்கூடிய அந்த தன்மையோட, விதையின் மூலமாக பெருகக்கூடிய அந்த தன்மையோட கொடுத்ததுனால தான் இன்னைக்கு 800 கோடி மக்களும் ஆகாரம் உண்டாயிருக்குது. அதனால தான் ஆகாரம் உண்டாயிருக்குது. ஏன்னா எல்லா விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும். விதை தரக்கூடிய மரங்கள், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை ஒரே ஒரு மரமோ ஒரு 1000 மரமோ இருந்தால் கூட விதை தரலைன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு மக்களோட பாப்புலேஷன் கூட அதிலிருந்து கனி எடுத்து சாப்பிட முடியாது. அதனால தான் கர்த்தர் எவ்வளவு ஞானமாக விதை தரக்கூடிய கனிகளை கொடுத்திருக்கிறார். அதான் விதை தரக்கூடிய பெருக்கம் தான் தேவனோட முக்கியமான காரியம். இன்னும் 800 கோடி மக்கள் இல்லை, இன்னும் 1000 கோடி மக்கள் வந்தாலும் இந்த விதை தரும் இந்த மரங்கள் மூலமாக, செடிகள் மூலமாக, விதை தரக்கூடிய அந்த ஆற்றல் மூலமாக, அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான மரங்களும் செடிகளும் அன்றே உருவாக்கப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்றால், பூமியில் சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள இந்த பிராணிகள் பறவைகள் எல்லாவற்றிற்கும் ஆகாரத்துக்காக சில காரியங்களை அப்பமே செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருக்கத்தின்குள்ளே வைத்து செய்த தேவனாக இருக்கிறார். அப்போ நாமும் வாழ்க்கையில் பெருக வேண்டும். நம்ம அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம், ஆளுகை செய்யணும். அது போக நம்மளுக்கு பாருங்கள், ஆகாரத்தை எவ்வளோ அழகாக எத்தனை 1000 கோடி மக்கள் வந்தாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதை செய்து வைத்திருக்கிறாரு. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்போ 6 நாளில்
எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் செய்த 5 நாட்களில் பண்ணது, 6ஆவது நாள் செய்த கிரியேஷன்ஸ் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாம் நல்லது என்று கண்டக்கூடியது. இட்ஸ் ஆல் குட், எவ்ரிதிங் இஸ் குட். பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சகல விதமான நன்மையோட பெருக்கத்திற்கு உட்படுத்தக்கூடிய காரியங்களோட எல்லாம் பாருங்கள், மிருக ஜீவன்கள், தாவர வகைகள் எல்லாம் வந்து அந்த பெருக்கத்துக்கு உட்பட்டு தான் தேவன் வந்து படைச்சு நம்மளுக்காக கொடுக்குறார், ஆகாரமாக கொடுக்குறார். அவங்களுக்கு அவங்க இந்த மிருக ஜீவங்களுக்கு ஆகாரத்துக்கும் எல்லாவற்றையும் வழி பண்ணி கொடுத்து தான் நம்மளை உண்டாக்கிறார். உங்களுக்கு எதுவுமே வந்து ஆதாம் வந்து எதுவுமே செய்யலை. அவர் வந்து உண்டாக்கப்பட்ட பிறகு முதல் நாளே அவனுக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது. உங்களுக்கு 5 நாளும் அவர் செய்து முடித்த காரியங்கள் இதே மாதிரி தான் கர்த்தர். பாருங்கள், அடுத்து வாசிக்கிறேன் 2ஆம் அதிகாரத்தில், இவ்விதமாக வானமும் பூமியும் அவன் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு திரிந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி நாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்வு இருந்தார். எல்லாம் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்வு இருந்தார். எல்லாவற்றையும் முடித்து விட்டார். முடிந்தது. இந்த முடிந்தது என்ற வார்த்தை வந்து நாம் வந்து அவர் சிலுவையிலே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, முடிந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணி தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ அந்த 6 நாளில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். முடிந்தது என்று அவர் சொல்கிறார். ஒரு எல்லாமே நன்மையாக நல்லதாக இந்த உலகத்திற்கு தேவையான எத்தனை 1000 கோடி மக்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்வதற்கு ஆகாரத்துக்கு தேவையான அதுவாக மல்டிப்ளை பண்ணுவதற்காக அந்த விதைகளையும், விதை என்பது நம்ம பார்த்து நம்ம சாதாரணமாக நிறைய தடவை விதையை பார்த்தனால நம்மளுக்கு அதோட அருமை தெரியல. ஆனால் அந்த விதையின் மூலமாக வரக்கூடிய பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி முடியாது. அதிலே தேவனுடைய அன்பு வந்து அந்த விதைக்குள் இருக்குது. உங்களுக்கு அவர் பாருங்கள், எத்தனை கோடி மிருகங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை மீன்கள் இருந்தாலும் சரி, திமிங்கலம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு திமிங்கலம் 1 டன் மீன் சாப்பிடுமா? ஆயிரக்கணக்கான கிலோ மீன்களை ஒரு திமிங்கலம் சாப்பிடக்கூடியதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த உண்டாக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த பெருக்கத்தின் சக்தியோடு சேர்ந்து படைச்சனால தான் இந்நாள் வரைக்கும் இந்த பூமியில் அனைத்து காரியங்களும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் செய்து முடித்து அப்புறம் வந்து ஆதாமை வந்து உண்டாக்கி அதில் வந்து எல்லா காரியங்களும் செய்வதற்காக ஆதாமுக்கு இந்த பொசிஷனில் இப்பேற்பட்ட அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் வந்து பார்த்தா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் மனிதனோட காட்ஸ் ஒரிஜினல் பிளான். இப்போ ஆதாம் வந்து சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கீழ்ப்படியாமை மூலமாக செய்த அந்த தவறு மூலமாக ஆதாம் ஏவல் மூலமாக வந்த அந்த சந்ததி நம்ம எல்லோருக்கும் அந்த பாவங்கள் வந்து உள்ளே வந்தனால இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெருக்கத்தின் தன்மை எல்லாவற்றிலும் பாவத்தின் மூலமாக நோய்கள் வருது, பரம்பரை சாபங்கள் வருது, சமாதானமின்மை வருது. உங்களுக்கு பலவிதமான காரியங்கள் வந்து பாவம் உள்ளே பிரவேசித்ததுக்கு காரணம் ஆதாம் ஏவல் அன்னைக்கு அவர்கள் அந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக. அப்போ நாமும் அந்த சந்ததியில் பிறக்கிறோம். அந்த சந்ததியில் பிறந்த பிறகு நமக்கு அதுலேருந்து வெளியில் வரணும்னா அதற்கு ஒரே வழி, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் ஒரே வழி, அது இயேசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரே வழி தான். அந்த வழியின் மூலமாக தான் அவரே ஒரு ஜீவனாக இருக்கிறார். அவர் தான் ஜீவன். அவர் இயேசுவை பற்றி நாம் அறிந்து அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்திருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியிலே பிறந்து நமக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாதி ராஜா அவர் வந்து இந்த பூமியிலே நமக்காக பிறக்கிறார். உங்களுக்கு பிறந்து 33 ஆண்டுகள் இங்கே வாழ்கிறார். 3 வருஷம் வந்து அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அந்த அதிகாரத்தில் படித்தோம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கு. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்குறார். உங்களுக்கு பெருக்குகிற தேவனாக இருக்கிறார். அது பிறகு வந்து 2 மீனை வந்து பார்த்திங்கன்னா 5000 பேருக்கு பெருக்கி தருகிறார். உங்களுக்கு அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தண்ணியை திராட்சரசமாக மாற்றி முதலாவது அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருக்கத்தின் கான்செப்டை அவர் வந்து மீண்டும் நமக்கு கண்களுக்கு முன்பாக செய்கிறார். உங்களுக்கு
ஒரு ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலை இருக்குது. பேதுரு அவர்கள் நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, அவர் சொல்லுவதன் மூலமாக அந்த வார்த்தையை கேட்டு அவங்க போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 153 பெரிய மீன்கள் வந்து அங்கே அகப்படுது உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக. அப்போ அவரை சார்ந்து வாழணும் உங்களுக்கு. இப்போ நம்ம இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதுனால, ஒருவேளை இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்னா, நீங்கள் வாயத்திலிருந்து இயேசுவை ஆண்டவர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்குள் வாரும், என் இருதயத்தை திறந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களிடத்தில் வரும்பொழுது நாம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்குது. முதலாவது வியாதி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று நாம் இப்பொழுது வாசித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த சாயலோடு அந்த அவர் உருவாக்கும் அந்த அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இடத்துக்கு போகிறோம். அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது இது எல்லா காரியங்களும் நமக்கு வந்து சொந்தமாகிறது. உங்களுக்கு நமக்கு எல்லா காரியங்களும் சொந்தமாகுது. முதலாவது ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான அந்த ஆளுமையோட அதே ஆளுமை எப்படி 5 நாட்கள் எல்லா காரியங்களும் செய்து 6ஆவது நாள் அவனுக்கு வந்து ஓய்வு, அவன் உருவாக்கிய அடுத்த நாளே ஓய்வு நாளாக இருக்கு உங்களுக்கு அந்த ரெஸ்ட். அப்போ நாம் வந்து வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள், தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்க்குற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை வீட்டு வேலையை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலை கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை தருகிறார். இந்த பலன் வந்து நம்மளை ஓவர் த பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஐஸ்வர்யமாக மாற்றுது உங்களுக்கு. ஒருவேளை ஏழையாக இருக்கிறோம் அப்படின்னா, கடன்கள் இருக்கிறது அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்து அந்த பலனின் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்வர்யத்திற்காக வழி கிடைக்குது உங்களுக்கு. அவர் ஐஸ்வர்யனாக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார், போட்டிருக்கோங்களுக்கு. நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய இல்லாமையை, நம்முடைய பற்றாக்குறையை, மாதம் முழுவதும் நான் என்னால் வந்து இருக்கிற பணத்தில் வச்சு ஓட்ட முடியல அப்படின்னு நினச்சோம்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைவான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வரும்பொழுது அந்த குறைவு எல்லாம் நீங்கிறவங்களுக்கு. நோய், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த சிலுவையின் மூலமாக நம்ம நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் வந்து எல்லாவற்றையும் எப்படி வந்து எல்லாம் முடித்த பின்பு அவர் ஓய்வு எடுத்தது போல அந்த சிலுவையில் எல்லா காரியங்களும் செய்து முடித்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முடிந்தது என்று அவர் வந்து உயிரை வந்து விடுறாரு உங்களுக்கு. அதைத்தான் நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, பாருங்கள், எல்லாம் முடிந்தது. அங்கே வந்து எல்லாவற்றையும் முடித்து அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேவையெல்லாம் சந்தித்து அது என்னென்ன வேணுமோ எல்லா ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் செய்து தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறார் 7ஆவது நாள். இங்கே பாருங்கள், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்கலானை காடியில் தோய்த்து ஈசாப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ பாருங்கள், அவர் வேலை முடிந்தது. ஆவியை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் முடித்த தேவனாக இருக்கிறார். த ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் ஜீசஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு. அதாவது சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும், நீங்கள் ஒருவேளை ஒரு தோல்வி மனப்பான்மை இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, முடிந்தது, அந்த தோல்வி எல்லாம் முடிந்தது, வெற்றியான வாழ்க்கை. ஒருவேளை குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பழுகி பெருகக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழுகி பெருகக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, பெருக்கத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும், அந்த விதையை கொடுக்குற தேவன் பாருங்கள், ஒவ்வொரு மரங்களையும் செடிகளையும் எல்லா பிராணிகளுக்கும் வந்து அந்த விதையை கொடுத்துக்கிற தேவனாக இருக்கிறார். அது வந்து பெருக்கத்தின் விதை கொடுக்கிற தேவன். மனுஷனுக்கும் நாம் பழுகி பெருகுவதற்காக நம்மளுக்கு விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து நம்ம வந்து குழந்தைகள் பெறுகிறோம். உங்களுக்கு வந்து பெருகுது உங்களுக்கு. அப்போ அவருடைய சிருஷ்டிப்பே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கம்தான். அவர் சிருஷ்டிப்பே நம்மளுக்கு ஒரு ஆளுமை தான்.
அவருடைய சிருஷ்டிப்பே எல்லா தேவையும் சந்திக்கப்பட்ட சிருஷ்டிப்பு தான். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு நமக்கு வந்து அதை அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பார்த்து கொள்ளவும் தான் நம்மளுடைய வேலையாக இருந்துச்சு உங்களுக்கு. அப்போ இப்பொழுதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த சாபங்கள் எல்லாம் நம்மளுக்கு நீங்கி, ஆதாம் மூலமாக வந்தக்கூடிய எல்லா காரியங்களும் நம்மளுக்கு நீங்கி, கீழ்ப்படியாமையின் மூலம் நீங்கி, நாமும் இந்த ஒரிஜினல் ஆதி ஆகமத்தில் எப்பேற்பட்ட படைப்புக்கு உட்பட்டு நம்ம படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் உங்களுக்கு. அப்போ இப்போயும் முடிந்தது என்று தேவன் சொல்கிறது நமக்கு வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் எல்லாட்டும் ஒரு காரியத்தில் நீங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை சிலுவையில் உங்களுக்கு அங்கே பதில் இருக்குது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு தேவன் இயேசுவின் மூலமாக முடித்திருக்கிறார். அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு உங்களுக்கு. ஒருவேளை மோசமான ஒரு சூழ்நிலை, கடன்கள் மோசமான, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒருவேளை கடன் இருக்குது அப்படின்னா, இது சுயமாக இதை நான் சம்பாதித்து அடைக்க முடியாது, இதுக்கு யார் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இப்பேற்பட்ட சூழ்நிலை நான் மாட்டியிருக்கேன், நான் என்ன செய்வது என்று தெரியல அப்படின்னா, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை கொடுப்பார், அதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுப்பார், அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபட்ட மனிதனாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வாய்க்க ஆரம்பிக்கும். உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை எல்லாம் செஞ்சு தான் பார்க்குறேன், தோல்வியாக இருக்குது, நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறலை, எனக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பணங்கள் பற்றாமல் இருக்குது அப்படின்னா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது பார்த்தீங்கன்னா மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு. ஒவ்வொரு தேவன் செய்த மிராக்கல்லையும் பார்த்தீங்கன்னா மிச்சம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை. அங்கே ஒரு பற்றாக்குறை இருக்கும், ஆனால் அந்த அற்புதம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே மிச்சம் இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பற்றாக்குறை இருக்கலாம், அந்த பற்றாக்குறை தீர்ந்து ஒரு மிச்சம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நடக்கும். அதுக்கு அவர் அந்த ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ள இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக முடித்து வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி நாம் செல்வோம். உங்களுக்கு முடித்து வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் முடித்து வைக்கப்பட்டது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அதை விசுவாசிப்பது. சூழ்நிலையை பார்த்தா முடித்து வைக்கிறது போல தெரியாது, சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். நாம் கண்களை அந்த சூழ்நிலை எடுத்துட்டு சிலுவையின் மூலமாக அவர் நமக்கு செய்து கொடுத்த அந்த காரியத்தை நாம் தியானித்தோம் என்றால், சிலுவையில் எனக்கு எல்லாம் கொடுத்து கொள்ளப்பட்டிருக்கேன், என்னுடைய சாபங்கள் நீங்கிற்று, என்னுடைய பாவங்கள் நீங்கிட்டிருக்கு, நோய்கள் நீங்கிற்று என்று நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, என் கடன் பிரச்சனை நீங்கிற்று, என்னுடைய சமாதான குறைவு நீங்கிற்று, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கிற்று, எனக்கு எல்லாவற்றையும் நீர் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறீர். இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ், இட்ஸ் அ பாஸ்ட் ஈவென்ட். 2000 years before it has already happened. It has been finished. The finished work of Jesus, the finished work of Jesus. அந்த முடிந்தது, அவர் எப்படி முடித்து எல்லா காரியங்களும் 5 நாட்களில் செய்து முடித்து 6ஆவது நாளில் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு தேவையெல்லாம் சந்தித்தது போல, அந்த சமாதானமான ஒரு வாழ்க்கை அந்த ஆதாமேவளுக்கு கொடுத்தது போல, நமக்கும் சிலுவையின் மூலமாக அந்த சமாதானமான ஒரு வாழ்க்கையை எல்லாவற்றையும் முடித்து தேவன் கொடுத்திருக்கிறவங்களுக்கு நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். முடித்துட்டாரு, அப்போ நான் இப்படி வாழக்கூடாது, எனக்கு குறைவு இருக்கக்கூடாது, நான் நிறைவாக வாழணும், நான் பழகி பெருக வேண்டும், சமாதானத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நாம் நகர்வோம். ஆனால் கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். அதற்காக அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளோடு பேசி, அவர் வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய புதிய அற்புதங்களையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தேவனாக இருப்பார். அதனால் அதை முடிந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே என்னுடைய கஷ்டங்கள் முடிந்தது, என்னுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன, எனக்கு சமாதான குறைவெல்லாம் அங்கே சமாதானமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி, கடன்கள் எல்லாம் அன்றே கட்டி தீர்க்கப்பட்டது, என்னுடைய தரித்திரியம் அன்றே முடிந்துருச்சு, சிலுவையிலே முடிந்துருச்சு, நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் சகலவித ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட சமாதானத்தோட இந்த பூமியில் வாழ்வேன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, தேங்க்யூ லார்ட்,
தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் மூலமாக கர்த்தாவே எல்லா காரியத்தையும் நீர் முடித்து வைத்து அந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற கர்த்தாவே. நாங்கள் இளைப்பாறக்கூடிய இடத்துல எங்களை வைத்திருக்கிற கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் deed you did on the cross. அதை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. the finished work of Jesus. உம்முடைய நீர் முடித்து விட்டீர் கர்த்தாவே. எல்லாவற்றையும் எங்களுக்காக அந்த தேவ அன்பின் மூலமாக எங்களுக்கு நீ முடித்திருக்கிறீர். நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர், சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த தரித்திரத்தை விடுதலை கொடுத்திருக்கிறீர், பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே. சுகம் உண்டாவதாக, சிலுவையின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே பார்த்தீங்கன்னா கடன் கட்டி தீர்க்கப்பட்டதற்காக நன்றி. இப்பொழுதே சமாதானம் குடும்பத்தில் வந்ததற்காக நன்றி. உயர்வுக்காக நன்றி, வெற்றிக்காக நன்றி, புகழ்ச்சிக்காக நன்றி. எல்லாவற்றையும் நீ செய்து முடித்ததுக்காக நன்றி. ஆமேன். உங்களை இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.